உடஞ்சி போன இந்த எல்இடி டிவியோட டிஸ்பிளேவை நாங்கள் எப்படி சரி பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் சீட்டே நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டிவியோட ஒயரை பிளக்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாஃப்டான பகுதியில் டிவியை நம்ம தலையில் திருப்பி வச்சிடலாம். அடுத்ததாக மேலே இருக்கிற இந்த கவரை கழட்டுறதுக்காக சைடில் இருக்கிற இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி நம்ம கழட்டிடலாம். அடுத்ததாக கீழே இருக்கிற இந்த செட்டப்பை நம்ம கழட்டணும். இதை கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்க்ரூ இருக்குது. இதை ஃபுல்லாக நம்ம கழட்டிடலாம். அடுத்ததாக சைடில் இருக்கிற இந்த ரெண்டு செட்டப்பையுமே நம்ம கழட்டிடலாம். அடுத்ததாக இந்த டைமிங் கண்ட்ரோல் போர்டுக்கு போகிற இந்த கனெக்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம இந்த மெயின் போர்டை கழட்டணும். இந்த மெயின் போர்டை கழட்டுறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஒயர் எந்தெந்த இடத்துல மாட்டியிருக்குது அப்படிங்கிறது நமக்கு மறக்காமல் இருக்கிறதுக்காக இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நம்ம கழட்டிடலாம். அடுத்ததாக இந்த 4 ஸ்க்ரூவையும் நம்ம ரிமூவ் பண்ணி இந்த போர்டை கழட்டிடலாம். அடுத்ததாக கீழே அடியில் இருக்கிற இந்த ஃப்ரேமையும் நம்ம கழட்டிடலாம். அடுத்ததாக உள்ளே இருக்கிற டிஸ்பிளேயோட இணைக்கப்பட்ட இந்த டீகான் போர்டை பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டியிருப்பாங்க. அதை நம்ம இதை வச்சு கழட்டிடலாம். அடுத்ததாக இந்த டிவியோட டிஸ்பிளே மேலே தெரிந்த மாதிரி நம்ம நேராக வச்சிடலாம். இப்போ நம்ம உடஞ்சி போன இந்த டிஸ்பிளேவை நம்ம கழட்டணும். இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ் எல்இடி டிவி. அதனால இந்த டிவியோட டிஸ்பிளேவை பின்னாடி இருக்கிற இந்த பிளாஸ்டிக் பாடியோட டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டி வச்சிருப்பாங்க. அதனால இந்த ஸ்க்ரீன் டிஸ்அசம்பிளர் 0.1 mm வச்சு நாம இதை கழட்டணும். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த தகடை இந்த கீழ் பகுதி வழியாக அந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு அப்படியே சைடில் திருப்பி அந்த டபுள் சைட் டேப்பையும் இந்த டிஸ்பிளேயும் தனியாக பிரிச்சிடலாம். அடுத்ததாக உடஞ்சி போன இந்த டிஸ்பிளேவை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இது உடஞ்ச டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால டிஸ்பிளேயோட உடஞ்ச துகள்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும். அதை நம்ம சேஃபாக எடுக்கிறதுக்காக இந்த ப்ரெஷ்ஷை பயன்படுத்தி இந்த பாத்திரத்தில் நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக டிஸ்பிளே ஒட்டப்பட்டிருந்தால் இந்த டபுள் சைட் டேப் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் ஒட்டப்பட்டிருக்கும். அதையும் நம்ம இந்த ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சைட்லையுமே ஒட்டப்பட்டிருந்த டபுள் சைட் டேப்பையுமே சூப்பராக நம்ம எடுத்தாச்சு. அடுத்ததாக டிஸ்பிளே ஒட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த டபுள் சைட் டேப்பை நம்ம இந்த சைடு ஃபுல்லாக நம்ம ஒட்டணும். இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கடைகளில் கிடைக்கும். இந்த டேப்பை வெட்டும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரேமை ஒட்டி வெட்டாமல் இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு வெளியில் விட்டு வெட்டணும். அடுத்ததான் இந்த டபுள் சைட் டேப்புக்கு மேலே ஒட்டப்பட்டிருக்கிற கவரை நாம் நீட்டி விட்ட தூரத்துக்கு ரிமூவ் பண்ணிடலாம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணக்கூடாது, கரெக்டாக நீட்டி விட்ட தூரத்துக்கு மட்டும் ரிமூவ் பண்ணணும். அடுத்ததாக ஃப்ரேமுக்கு வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிற எக்ஸ்ட்ரா டேப்பை நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்ததாக இதே மாதிரியே மிச்ச 2 பக்கமும் நம்ம இந்த டபுள் சைட் டேப்பை ஒட்டிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 3 பக்கமும் ஒட்டியாச்சு. இந்த பக்கம் நமக்கு ஃப்ரேம் வரதுனால நம்ம இந்த பக்கம் மட்டும் டபுள் சைட் டேப் ஒட்டல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹேண்டில் ஒரு டிஸ்பிளே ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த டிஸ்பிளேவை நம்ம இதில் மாட்டிடலாம். டிஸ்பிளே மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம நீட்டி விட்டுருந்த இந்த கவரை இந்த மாதிரி சைடில் மடக்கி சைடில் நீட்டி விட்டுருலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிச்சம் 2 பக்கமும் நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்ம செகண்ட் ஹேண்டில் வாங்கின இந்த டிஸ்பிளேவை நாம் ஒட்டினா இந்த டபுள் சைட் டேப்புக்கு மேலே இந்த ஃப்ரேமுக்குள்ளே வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம சைடில் நீட்டி விட்டுருந்தா இந்த கவரையும் ரிமூவ் பண்ணிடலாம். நாம இதனால ஃபர்ஸ்டே இந்த டபுள் சைட் டேப்புக்கு மேலே ஒட்டப்பட்டிருந்த இந்த கவரை ரிமூவ் பண்ணாமல் டிஸ்பிளேவை மேலே வச்சதுக்கு அப்புறமா ரிமூவ் பண்ணுறோன்னா, ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்டே மேலே ஒட்டப்பட்டிருக்கிற இந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிஸ்பிளேவை மேலே வச்சோம்னா, டிஸ்பிளேவை வைக்கும்போது அந்த டிஸ்பிளே சரியாக பிளேஸ் ஆகலைன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த டபுள் சைட் டேப்புக்கு மேலே இந்த கவர் இருக்கிறதுனால டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த டபுள் சைட் டேப்புக்கு மேலே ஒட்டாமல் இருக்கும். அதனால இந்த டிஸ்பிளேவை நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம ஒட்டின அந்த டபுள் சைட் டேப் டிஸ்பிளேயோட நல்லா ஒட்டுறதுக்காக சாஃப்டாக ஒரு துணியை வச்சு மேலே தேய்ச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆகாத அளவுக்கு கொஞ்சமாக அழுத்தம் கொடுக்கணும். அடுத்ததான் நம்ம இந்த டிஸ்பிளேவை ஒரு 12 மணி நேரம் நல்லா ஒட்டுற அளவுக்கு காய வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் ஆகிட்டு அதே நேரத்தில் டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒட்டிட்டு இப்போ அடுத்ததான் அந்த டிவியை திருப்பி வச்சு பழையபடி நம்ம மாட்டிடலாம். அடுத்ததான் இந்த டிவியை திருப்பி வச்சு பவர் ஆன் பண்ணி இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆகிட்டு அதே மாதிரி படமும் நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம இதில் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாமல் இந்த வீடியோவை மட்டுமே பார்த்துட்டு டிஸ்பிளே மாற்ற போகிறேன்னு சொல்லி கண்டிப்பாக களத்தில் டேரெக்டாக இறங்கிறாதீங்க. ஏன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிபிளானது. நீங்கள் புது டிஸ்பிளேவை டிவியில் மாட்டும் போது தெரியாமல் எங்கேயாவது இடிச்சிட்டிங்கனாலும் சரி, இல்லை லைட்டாக வளைச்சிட்டிங்கனாலும் சரி, கண்டிப்பாக அந்த இடத்துல உள்ள டிஸ்பிளே டேமேஜ் ஆயிரும். அப்படி ஒரு வேளை உடஞ்சிட்டுனா நீங்கள் மறுபடியும் ஆயிரக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி புதுசாக ஒரு டிஸ்பிளே வாங்கி மாற்ற மாதிரி தான் இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் இருந்துச்சுன்னா முதல்ல இதை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட முழுசாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா களத்தில் இறங்குங்க.